குழந்தையே, இன்று இந்த அப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்தின் வெளியில் ஒரு சக்தி நடமாடிக் கொண்டிருந்தது. அது என்னிடத்தில் உன்னை பற்றிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. நீ அவசரப்படாமல் இந்த அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உனக்கு தீராத வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருப்பதனால் நீ நினைத்து கொண்ட ஒவ்வொரு நல்ல நேரமும் மன வருத்தங்களை தீர்த்து உனக்காக நல்லதை கொண்டு வரப்போகின்றது. இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலிற்கு நிற்கும் பொழுது அங்கு நான் ஒரு சக்தியை கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி அது என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. அத்தனை ஆச்சரியத்தை அது எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காதா? இப்பொழுது மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். இத்தனை நாட்களாக நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அதிகமாக சுமந்து காரணங்களோடு எண்ணம் உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னால் என்ன நடக்கப் போகின்றது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிப்படையாக சொல்லிவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சக்தி நடமாடி கொண்டிருக்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா, அது சாதாரணமான சக்தி கிடையாது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது. என் செல்ல குழந்தையே, நீ அப்படியே விட்டு விட்டாய் என்றால் இவற்றை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் ஆனால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து வேதனைகளில் இருந்தும் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும். கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்களாக கூட இருந்து விடலாம். எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான அப்பன் சொல்கின்ற இந்த வாக்கினை கட்டாயமாக நீ ஏற்கத்தான் வேண்டும். உன் வீட்டின் வெளியில் நடமாடிய ஒரு சக்தி உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னது. அது என்னவென்று நீ கேட்டால் நிச்சயமாக கண்கள் கலங்கத்தான் போய் விடுவாய். ஏனென்றால் உன்னை பற்றி அவர்கள் சொன்ன விஷயம் எனக்கே கண் கலங்கும்படியாக இருந்தது. உன் அப்பன் உனக்கு ஒரு நல்லது என்றால் அதை உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா? இதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் அல்லவா? அதனால்தான் அதனை உன்னிடத்தில் சொல்லி வந்துவிட வேண்டும் என்று அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். நீ இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதிற்கு அது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும் பொழுது எந்த தீய சக்தியும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது அல்லவா? நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு வந்த ஒரு சக்தி நல்ல சக்திதான் என் அன்பு குழந்தையே. ஏதேனும் தீய சக்திகளை நினைத்து கொண்டு தீய சக்திகள் எதுவேனும் உன்னுடைய இல்லத்துக்குள் வந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கும் நான் அதையெல்லாம் பார்த்து பேசாமல் நின்று விடுவேனா என்ன? என் செல்லமே, இது போன்ற ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை எல்லாம் சொல்கிறார்கள் என்றால் உன்னுடைய மனதில் அது மகிழ்ச்சியைத்தான் ஏற்படுத்தும். என் செல்லமே,
அது யாரும் இல்லை. அது உனக்கு நெருக்கமானவர்கள். ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாகத்தான் இது இருக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் காவலில் நிற்கும் பொழுது எந்த ஒரு சக்தியாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய இல்லத்துக்கு வந்து உன் இல்லத்தின் வாசலில் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே விட்டு விடுவேன் என்று நீ ஒரு நாளும் நினைத்து விடாதே. அப்படியே ஏதேனும் தீய சக்திகள் வந்தால் அதை நான் அப்படியே விரட்டி அடித்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. தீய சக்திகள் கொண்ட மனிதர்களாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நம் தலைகீழாக புரட்டி போட்டு இருப்பேன். அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்தது நல்ல சக்திதான். அவர்கள் உனக்காக ஒரு நல்ல செய்தியினை சொல்வதற்காகத்தான் அங்கு வந்திருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அப்பேற்பட்ட சக்தி என்ன சொன்னது என்று முதலில் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த சக்தி யார் என்று நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் கண்டு ஒருவர் கண்ணீர் வடிக்கின்றார். அது மட்டுமல்ல, உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தவும் முயற்சி செய்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலம் நீ தாங்கி கொண்டிருக்கின்ற கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வரப்போவதை, இனிமேல் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் இவர்கள் சொல்ல நினைக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தால் சில தீய மனிதர்களின் நாட்டத்தை எல்லாம் அடக்கிவிட்டதாக சொல்லி சென்றார்கள். அதோடு நிற்கவில்லை. யாருமே இல்லை என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நான் இருக்கின்றேன், எந்த நிலையிலும் உனக்காக நான் வருவேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றி அவர்கள் வர தயாராக இருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, வருத்தப்படாமல் எதற்கும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க வேண்டும். நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் அவர்கள் மனம் மறைந்து போய்விட்டது. நீ எப்பொழுதும் சிரிக்கின்றாயோ அப்பொழுதுதான் அவர் மனமானது சிரிக்கும். அப்பேற்பட்ட ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்றார்கள் என்றால் அவர்களை பற்றி நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்டவர் ஒருவர் இன்றைக்காய் அவரை யார் என்று நீ தெளிவாக தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக அது உனக்கான நல்ல பலனைத்தான் கொடுக்கும். என் செல்லமே, அது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலுக்கு வந்து சென்றது. குலதெய்வத்தின் பெயர் தெரியாமல், குலதெய்வம் எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் இத்தனை நாளும் நீ அல்லோலப்பட்டு கொண்டிருந்தாய். இன்னும் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு உன் இல்லத்தின் வெளியே வந்தது உண்மைதான். அது யாராக இருக்கும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது வேறு யாரும் அல்ல, உன்னுடைய குலதெய்வம்தான் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றது. என்னுடைய குழந்தையானது இத்தனை காலமும் பல கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றதே, அதனை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. என் குழந்தையே, நீ இத்தனை காலமும் பல பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருந்திருக்கின்றாய். நேற்று இரவு உன் இல்லத்திற்கு குலதெய்வம் வந்தது. அது உன்னிடத்தில் வந்து குலதெய்வம் நீ அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, குலதெய்வம் நீயாக மறந்திருக்கலாம். அவர்கள் ஒரு நாளும் உன்னை மறப்பது இல்லை, உன்னை கைவிட்டு விடுவதும் இல்லை. நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தவறாமல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது போன்ற ஒரு சத்திய வாக்கினை இதற்கு முன் நீ கேட்டிருக்க மாட்டாய். என் அன்பு குழந்தையே,
இந்த வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி செயல்கள் பல நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடைய கையில் கிடைக்கப் போகின்றது. இனியாவது நீ மனவருந்தாமல் உன் அப்பன் சொன்னது போல உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்த உன் குலதெய்வத்தின் வார்த்தையை மதித்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும். உன் குலதெய்வத்தை தீயவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விட்டதாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக நிச்சயமாக உன்னிடத்தில் அது சேர்க்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே. நான் மட்டுமல்ல, உன்னுடைய இஷ்ட தெய்வமும் இன்னும் பிற தெய்வங்களும் ஆசை கொடுப்பதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கின்றார்கள். அந்த விஷயங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் மேலும் உன்னுடைய இல்லத்தில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உனக்கு விருப்பமான அத்தனை தெய்வங்களுக்கும் உன்னுடைய குல தெய்வத்திற்கும் இந்த காவல் தெய்வமானது அகல் விளக்கினை ஏற்றி வழிபட்டால் போதும். நீ எண்ணியது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. நிச்சயமாக அது நடந்தே தீரும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.